வன்முறை ஏன் வந்தது? இப்போ வந்து பிள்ளைகள அடிச்சு தான் வளர்க்கணும். அதுபோல் ஆசிரியர் மாணவர்கள கண்டிப்பா அடிக்கணும். அப்படின்னு வன்முறையை நியாயப்படுத்துகிறாங்கள்ல. ஒரு மனைவியை கணவன் அடித்து தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வன்முறையை நியாயப்படுத்துகிறாங்கள்ல. போலீஸ் வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் குற்றவாளிகள்கிட்ட அடித்து தான் இருக்கணும், அடிக்கணும் அப்படின்னு வன்முறையை அந்த இடத்துல நியாயப்படுத்துகிறாங்கள்ல. இது ஏன் வன்முறையை நியாயப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஏன் வன்முறை தேவையாக வந்தது அப்படின்னா, இப்போ வந்து சொன்னால் செய்ய மாட்டேன்றாங்க. நாம் உண்ணுகிற உணவு போதை உணவு. அரிசி, கேழ்வரகு, கோதுமை என்பது சொன்னால் தான் செய்வாங்க. இது ஒரு போதை உணவு. போதையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சொன்னால் தான் செய்வாங்க, சொல்லாமல் செய்ய மாட்டாங்க. சொல்லாமல் எதை செய்வாங்க? போதையில் இருக்கிறவங்க குற்றத்தை தான் செய்வார்கள். நாம் உண்ணுகிற உணவு என்பது அரிசி, கேழ்வரகு, கோதுமை, சாமை, திணை, குதிரவாளி, இது எல்லாமே போதை உணவு. அளவுக்கு அதிகமான ஊக்கத்தை தந்து மெத்தனமாக அலட்சியமாக இருக்க செய்து நம்மை சோம்பேறியாக இருக்க செய்கிற ஒரு உணவை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், மக்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட இந்த போதையில் இருக்கிற இந்த மனித இனம் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க போதையில் தான் இருக்காங்க. மைதா, கோதுமை இதெல்லாம் போதை. அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே நமக்கு ஒரு மெத்தனை வந்துடுது. ஆக எனக்கு தான் நிறைய வலிமை இருக்குல்ல, அப்போ எந்த பிரச்சனைனாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயமே இல்லாத ஒரு மனநிலை. ஒரு பயமே இல்லை நமக்கு. அப்போ நமக்கு வந்து ஒரு பயம் நமக்கு வேணும். வாழ்வதற்கு ஒரு பயம் வேணும், உழைப்பதற்கு ஒரு பயம் வேணும். நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா பயங்கர வலிமை வந்த உடனே நமக்கு பயமே இல்லாமல் போகுது. காலையில் எழுந்திருக்க மாட்டேன்றோம், ஏன்னா நமக்கு பயம் இல்லை. அப்போ தான் என்ன பண்ணுது, நம்மளை பயமுறுத்துவதற்காக இந்த வன்முறை தேவைப்படுகிறது. பிள்ளைகளை பயமுறுத்த பெற்றோர்கள் வன்முறையை கையில் எடுக்கிறார்கள். ஏனென்றால் பிள்ளைகள் சாப்பிட்டது சோறு, பூரி, பொங்கல், தோசை. இதை சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு பயம் இல்லை, வாழ்க்கையை பற்றின பயம் இல்லை. ஆசிரியர்கள் வன்முறையை கையில் எடுக்கிறாங்க, மாணவர்கள் படிக்கணும் அப்படின்றது. ஏன்னா மாணவர்கள் என்ன பண்ண, வீட்டிலேருந்து வரும்போதும் அல்லது பள்ளிக்கூடத்துலையும் சரி சோறு, பூரி, பொங்கல், தோசை தான் போடுறாங்க. இதை சாப்பிட்டா அது ஒரு போதை. அது என்ன பண்ணுது, மெத்தனமாக இருக்க வைக்குது. பயமே இல்லை, வாழ்க்கையை பற்றின பயமே இல்லை. அதனால தான் வந்து குற்றங்களெல்லாம் செய்கிறாங்க போலீஸை. அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, தண்டனை, அடிப்போம், லத்தி எடுத்து அடிப்போம் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க. இப்படி வந்து போலீஸே கூட போலீஸ் கூட பயமுறுத்தப்படுகிறார்கள். போலீஸ் நீங்கள் உங்கள் வேலையில் ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தண்டனை உண்டு. போலீஸுக்கும் தண்டனை உண்டு. இப்போ போலீஸ் மட்டும் மக்களை பயமுறுத்துவாங்க. அவங்களுக்கு எங்கேருந்து பயம் வருது? அவங்க மேலதிகாரிகிட்டேருந்து வருது. இந்த அடிமைத்தன நடைமுறைகளை நமக்கு மேலே உள்ளவங்க, மேலதிகாரி எல்லாருமே நம்மளை பயமுறுத்துகிறாங்க. நம்மளை ஒருத்தர் பயமுறுத்துறாருன்னா அவரையும் பயமுறுத்துறதுக்கு அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். முதலமைச்சர் இருக்காருன்னா முதலமைச்சரை பயமுறுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. முதலமைச்சர் மக்களை பார்த்து பயமுறுத்துற எல்லாமே வன்முறை தான். அந்த நம்மளை அச்சுறுத்தல் இருக்குல்ல, வெளியிலேருந்து வருகிற அந்த அச்சுறுத்தல் இருக்குல்ல, அதான் வன்முறைன்றது. அப்போ நம்ம வந்து இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமைன்ற போதை உணவை சாப்பிட்றதுனால நமக்கு பயமே இல்லை, வாழ்க்கையை பற்றின பயமே இல்லாதனால அந்த அப்போ இந்த மக்களுக்கு ஒரு பயத்தை தரணும். அப்போ அதுதான் வன்முறை. அப்போ அப்பா அம்மா அடிச்சு விடுவாங்க அப்படின்ட்டு பிள்ளைகள் காலையில் எந்திக்கிறது, படிக்கிறது, அதுமாதிரி வகுப்பறை பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே இப்படி நம்ம ஒழுங்காக இருக்கணும், தப்பு எதுவும் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, மக்கள் அடிச்சு விடுவாங்கன்னு பயந்து தான் இவங்க திருடாமல் இருக்கிறாங்க. அடிச்சு விடுவாங்கன்னு பயந்து தான் வந்து குற்றங்களை செய்யாமல் இருக்காங்க. சுய புரிதலோடு யாரும் அந்த மாதிரி இல்லை. வன்முறை தண்டனையை பார்த்து பயந்துக்கிட்டு, பிறருக்கு பயந்துக்கிட்டு, பிறரிடமிருந்து கிடைக்கக்கூடிய வன்முறைக்கு பயந்துக்கிட்டு தான் குற்றங்களை செய்யாமல் இருக்கிறார்கள் மனிதர்கள். ஒரு சுயமான புரிதலோடு நிறைய பேர் செய்யலை. இங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா குற்றம் செய்வதற்கு இங்கே போட்டி போடுவாங்க. இப்போ ஒரு வீடு திறந்து கிடந்தது அப்படின்னா திருடுவதற்கு நிறைய பேர் வந்துடும். திருடக்கூடாது அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லை. ஒரு அச்சுறுத்தல் இல்லை என்றால் நீ அங்கே குற்றங்களை செய்ய மக்கள் போட்டி போடுவாங்க. ஒரு அச்சுறுத்தல் இல்லைன்னா நாம் தனக்காக ஒரு சுய புத்திங்கிறது இல்லை. ஒரு கடை திறந்து கிடக்குது, ஒரு கலவரம்னு வருதுன்னு வைங்க, பெரிய போராட்டம், கலவரம், கேட்குறக்கு ஆள் இல்லைன்னா அது உள்ளே போய் சூறையாடுறாங்க மக்கள். ஏதாவது லாரி கவுந்து போச்சு, அதில் நிறைய சரக்குகள் விழுந்து கிடக்குது அப்படின்னா அதை அள்ளுறாங்க, போட்டி போட்டு அள்ளிட்டு ஓடுறாங்க. அந்த சுய புரிதல் இல்லை. நம்மளை மாதிரி தானே அவங்களும் அந்த மாதிரி திருடக்கூடாது அப்படிங்கிற சுய புரிதல். அடுத்தவங்களை பார்த்து இவங்களும் குற்றம். அப்போ வந்து அச்சுறுத்தலுக்கு பயந்து தான் இவங்க குற்றம் செய்யாமல் இருக்காங்களே தவிர இவங்களுக்குன்னு ஒரு புரிதல் இல்லை. ஏன்னா இவங்க ஒரு போதையில் இருக்காங்க. போதையில் இருப்பவர்களிடமிருந்து கட்டுப்பாடே இருக்காது. போதையில் என்ன போதை அப்படின்னா உணவு போதையில் இருக்காங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமையில் மைதா, வெள்ளைச்சீனி, நாட்டு சக்கரை அடிமைப்படுத்துகிற உணவுகள் அத்தனையுமே போதையில் இருக்கிற இவங்களுக்கு சுய புத்திங்கிறது இருக்காது, சுய வழிகாட்டுதல், சுய கட்டுப்பாடுங்கிறது இருக்காது. அப்போ இவர்கள் மனிதர்களை கட்டுப்படுத்துவதற்கு, இப்படி கட்டுப்பாடற்றவர்களாக இந்த மனிதர்கள் இருப்பதால் இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு அப்போ தான் வந்து வன்முறை என்பது தேவைப்படுகிறது. சட்டம் என்பது ஒரு வன்முறையின் வடிவமாக இருக்கிறது. மக்களை அச்சுறுத்துகிற தண்டனை மூலமாக மக்களை அச்சுறுத்துகிற ஒரு வன்முறை வடிவமாக சட்டம் என்பது இருக்கிறது. அப்போ தான் சட்டத்துக்கே பார்த்து பயப்படுவாங்க. ஒரு சுய கட்டுப்பாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த சட்டமெல்லாம் வந்து தேவையில்லை. அவங்கவுங்க ஒரு சுய கட்டுப்பாடோடு வாழ்கிறாங்கன்னா நமக்கு நீதிமன்றம் கூட தேவையில்லை, காவலர்கள் தேவையில்லை, இராணுவம் தேவையில்லை, வீட்டை திறந்து போட்டு கூட போகலாம், அல்லது வீட்டை பூட்டலாம், ஆனால் பூட்டு தேவையில்லை.
திருட மாட்டாங்க, அந்த மாதிரி. அதான் சுய கட்டுப்பாடுன்றது. அப்போ அங்கே வன்முறை என்பது தேவையில்லை, சுயமாகவே அவங்க படிப்பாங்க. அந்த மாதிரி தான். அதனால தான் வன்முறை ஏன் தேவைப்பட்டது அப்படின்னா, அது உணவு தான். போதை உணவை நம்ம சாப்பிட்றதுனால தான் நமக்கு வன்முறை என்பது மக்களை அச்சுறுத்துவதற்கு தேவைப்படுகிறது. அப்போ இந்த போதை உணவுகளை தவிர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அரிசி கேழ்வரகு கோதுமையை தவிர்த்துட்டோம் அப்படின்னா, அது மாதிரி அடிமைப்படுத்துகிற உணவு வெள்ளைச்சீனி நாட்டு சக்கரை மைதா இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா சுய கட்டுப்பாடு வந்துடும். ஏன்னா இதை தவிர்ப்பதே ஒரு சுய கட்டுப்பாடு தானே. அரிசி கேழ்வரகு கோதுமையை சாப்பிடாமல் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய சுய கட்டுப்பாடு இல்லை. எல்லாராலையும் அப்படி இருக்கும். அப்போ அதை நான் இதை சாப்பிட மாட்டேன்பா, சோத்தை சாப்பிட மாட்டேன்பா, பூரியை சாப்பிட மாட்டேன்பா, அதை தவிர்த்து விட்டு பிற உணவுகளை மாமிசமாக இருக்கலாம், முட்டையாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், பழங்கள் காய்கறிகள் இதை மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சுய கட்டுப்பாடு. அந்த சுய கட்டுப்பாடை கடைபிடிக்கிறவங்க எப்படி குற்றங்களை செய்வாங்க? குற்றங்களை செய்கிறவங்களால இதை எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும்? அரிசி கேழ்வரகு கோதுமையெல்லாம் எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும்? அதனால் சுய கட்டுப்பாடு உணவில் இருந்து தான் ஆரம்பிக்குது. உணவில் இல்லாத ஒன்று சுய கட்டுப்பாடு என்பது வேறு எங்கேயும் இருக்காது. இப்போ உணவில் சுய கட்டுப்பாடே இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு இல்லை. அதனால தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை கட்டுப்படுத்துறதுக்கு துப்பாக்கி, அருவாய், ஈட்டின்னு வன்முறையை கையில் எடுத்தால் தான், அதுக்கு காட்டி பயந்தாதான் தண்டனை அப்படின்லாம் காட்டி பயமுறுத்தினா தான் இந்த மக்கள் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்முறை அப்போ தான் பிறந்தது. வன்முறை அதனால தான் பிறந்தது.